மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஒற்றாடல், வினை தூய்மை, பழைமை, தீநட்பு, பேதைமை போன்ற அதிகாரங்களிலிருந்து 8 குறள்களை நாம் பார்த்தோம். ஒற்றாடல் என்பது ஒற்றர் ஒருவர் கூறிய செய்தியினை, ஒற்றர் ஒருவர் ஒரு செய்தியினை சொல்கின்றார் என்றால் அதனை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளாமல் மற்றொரு ஒற்றரால் அறிந்து அதனை பற்றிய முடிவினை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று வினை தூய்மை, நாம் செய்கின்ற செயல்கள் தூய்மையான செயல்களாக இருக்க வேண்டும். வாழ்வில் உயர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய புகழை கெடுக்கக்கூடிய செயல்களை புறம் தள்ளிவிட வேண்டும். ஒருபொழுதும் நம்முடைய புகழை கெடுக்கக்கூடிய செயல்களை செய்யாதிருக்க வேண்டும். தன்னை ஈன்ற தாயினுடைய பசியை கண்ட பொழுதும் சரி, சான்றோர்கள் பழிக்கக்கூடிய செயல்களை ஒருபொழுதும் செய்யாதிருக்க வேண்டும். தீய செயல்களால் பொருள் சேர்த்து அதனை பாதுகாத்து வைக்கின்றோம் என்றால் அத்தகைய பொருளானது பச்சை களிமண் கலத்தில் தண்ணீரை ஊற்றி வைப்பதை போன்று பாதுகாப்பாக இருக்காது. இதன் மூலமாக நாம் செய்கின்ற செயல்களானது தூய செயல்களாக இருக்க வேண்டும். தீய செயல்களை செய்தோம் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பார்த்தோம். பழைமை, நட்பினுடைய உரிமையில் நம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உடன்படுவார்கள். நட்பினுடைய உரிமையின் காரணமாக நம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்கின்றார்கள் என்றால் அந்த நட்பினை பாராட்டுபவர்கள் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உடன்படுவார்கள். தீநட்பு, தீய நட்பானது கனவிலும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. தான் செய்கின்ற செயல் வேறு, தான் சொல்கின்ற சொல் வேறு என்று உள்ளவர்களினுடைய நட்பு கனவிலும் கூட இனிமை தராது. பேதைமை, அறியாமை, தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, தக்கவற்றை நாடாமை, பிறரிடம் அன்பு இல்லாமை, ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதையினுடைய செயல்கள். படித்தும் படித்ததை உணர்ந்தும் தான் உணர்ந்ததை மற்றவர்க்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல ஒரு பேதை யாரும் என்பது இல்லை. இந்த 8 குறள்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்ட கருத்துக்கள், ஒருவர் கூறிய செய்தியை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற செயல்களானது தூய செயல்களாக இருக்க வேண்டும். நம்முடைய புகழை கெடுக்கக்கூடிய செயல்களையும் சான்றோர்கள் பழிக்கின்ற செயல்களையும் செய்யாதிருக்க வேண்டும். அடுத்து நட்பு பாராட்டுவது. நட்பினுடைய உரிமையினால் நம்மை கேட்காமலேயே செயலை செய்தாலும் நாம் அதனை விருப்பத்தோடு உடன்பட வேண்டும். தான் சொல்கின்ற சொல் வேறு செயல் வேறு என்று உள்ளவர்களினுடைய நட்பு நமக்கு கனவிலும் கூட இனிமையை தராது. அதேபோன்று அறியாமை, தகாத செயலுக்கு வெட்கப்படாதிருப்பது, தகுந்தவற்றை நாடாமல் இருப்பது, பிறரிடம் அன்பு இல்லாமல் இருப்பது, எந்த பொருளையுமே பாதுகாக்காமல் இருப்பது, இவை எல்லாமே அறிவிலாரினுடைய செயல்கள். தான் கற்றுக்கொள்கின்றார், கற்றதை உணர்ந்து கொள்கின்றார், உணர்ந்ததை பிறருக்கு கூறுகின்றார் என்றாலும்
தான் கற்றபடி செயல்படாத பேதையை போன்று இந்த உலகில் யாருமே இல்லை. ஆக அறியாமை என்பது என்ன, தீநட்பு என்பது என்ன, பழைமை என்பது யாது, வினை தூய்மை, ஒற்றாடல் என்பதை பற்றி இந்த அதிகாரங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். இதில் இருக்கக்கூடிய குறள்கள் மட்டுமல்லாது இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற குறள்களையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நாள்தோறும் ஒரு திருக்குறளை படித்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வில் நம்மை உயர்த்தும். இன்று நாம் காணக்கூடியது திருக்குறளினுடைய மொழிப்பயிற்சிகள், கற்பவை கற்றபின். அதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை பற்றித்தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 91 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, முதலில் நாம் காண்பது படத்திற்கேற்ற குறளை தேர்வு செய்க. ஒரு படமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படத்தினை நன்கு உற்று நோக்குங்கள். எவையெல்லாம் இருக்கின்றன? பணம் இருக்கின்றது, பொற்காசுகள் இருக்கின்றன, ஆபரணங்கள் இருக்கின்றன, ஒரு அழகிய அடுக்குமாடி குடியிருப்பானது இருக்கின்றது, செவி இருக்கின்றது. அந்த மேடையில் ஒரு பேச்சாளர் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கின்றார். சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த படத்திற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய திருக்குறள் எதுவாக இருக்கும்? நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். தகாத செயலுக்கு வெட்கப்படாமையும், தக்கவற்றை நாடாமையும், பிறரிடம் அன்பு இல்லாமையும், ஏதொன்றையும் பாதுகாக்காமையும், இவை அனைத்துமே பேதையினுடைய செயல்கள். விளைதகையான் வேண்டி ஈர்ப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செயின். நட்பினுடைய உரிமையினால் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுபவர்கள் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உடன்படுவார்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாந்தலை. செல்வத்துள் செல்வம், செல்வத்தில் சிறந்தது செவியினால் கேட்டறிகின்ற கேள்வி செல்வம். அது பிற வழிகளில் வருகின்ற செல்வங்களை விட தலை சிறந்தது என்று வருகின்றது. ஆக இந்த படத்திற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய குறள் எது? பிற வழிகளில் வருகின்ற செல்வங்களை காட்டிலும் தலை சிறந்த செல்வம் கேள்வி செல்வம், செவியினால் கேட்டறிகின்ற செல்வம். அதுதான் இந்த படத்திற்கு பொருத்தமான குறள். எழுதுங்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாந்தலை. எழுதிக்கொண்டீர்களா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எழுதிக்கொண்டீர்களா? நன்றி. பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. ஒரு பாடலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலினுடைய பொருளுக்கு பொருத்தமானதாக இருக்கக்கூடிய திருக்குறள் எது என்பதை கண்டறிந்து எழுத வேண்டும். பாடல்: ஆண்டில் இளையவன் என்று அந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகழ்ந்தென்னை ஏளனம் செய். மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பாரதி சின்னப்பெயல். ஆண்டில் இளையவன் என்று, ஆண்டு வயது, வயதில் இளையவன், வயதில் இளையவன் என்று அந்தோ அகந்தையினாள், மனச்செருக்கினாள், ஆணவத்தினாள், ஈண்டிங்கு இகழ்ந்தென்னை, இந்த இடத்தில் இகழ்ந்த என்னை இகழ்கின்றான், என்னை ஏளனம் செய்கின்றான், நான் வயதில் சிறியவன் என்று தன்னுடைய ஆணவத்தினால் இங்கு என்னை இகழ்ந்து ஏளனம் செய்கின்றான். மாண்பற்ற,
அந்த மேன்மையற்ற கார் இருளை போன்று, கரிய இருளை போன்று உள்ளத்தினை உடைய, இருளை போன்று உள்ளத்தினை உடைய காந்திமதிநாதனை பார் அதி சின்னப்பயல். காந்திமதிநாதனை பார், அவன் அதி சின்னப்பயல், அவன் சிறிய பையன். வயதில் இளையவன் என்று என்னை ஆணவத்தினால் ஏளனம் செய்தான், என்னை இகழ்ந்தான். அத்தகைய மேன்மையற்ற காரிருள் போன்ற உள்ளத்தினை உடைய காந்திமதிநாதனை பார், அவன் அதி சின்னப்பயல், அவன் மிகவும் சிறியவையன் என்பது அந்த பாடலினுடைய பொருள். காந்திமதிநாதன் என்ற ஒரு புலவர் பாரதி அவர்களை ஏளனம் செய்வதற்காக ஈற்றடியை, பாரதி சின்னப்பயல் என்ற ஈற்றடியை கொடுத்து, இந்த ஈற்றடியில் முடியுமாறு ஒரு பாடலினை கூறுங்கள் என்று கேட்டார். பாரதி சின்னப்பயல் என்று. அதற்கு பாரதியார் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாடலின் மூலமாகவே தான் எழுதிய பாடலின் மூலமாகவே அவரை வென்றுவிட்டார். அவர்தான் சின்னப்பயல் என்று தன்னுடைய பாடலின் மூலமாக அவருக்கு பாடம் புகட்டியிருக்கின்றார். இப்போ இந்த பாடலுக்கு பொருத்தமான குறள்: செவியற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் என். கேட்பதனுடைய சுவையை உணராமல் நாவினுடைய சுவையை மட்டுமே உணர்பவர்கள் இறந்தாழ்த்தாள் என்ன, இருந்தாழ்த்தாள் என்ன. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். மனச்செருக்கினால் தனக்கு துன்பம் தந்தவரை நாம் நம்முடைய பொறுமை என்ற தகுதியினால் வென்றுவிட வேண்டும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒருவருடைய குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் எது மிகுதியானதாக இருக்கின்றதோ அதனை கொண்டு அவரை பற்றிய முடிவினை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதில் இந்த பாடலினுடைய பொருளுக்கு பொருத்தமான திருக்குறள் எதுவாக இருக்கும்? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மனச்செருக்கின் காரணமாக தனக்கு தீங்கு செய்தவர்களை நாம் நம்முடைய பொறுமை என்ற தகுதியினால் வென்றுவிட வேண்டும். அதனைத்தான் பாரதியாரும் செய்தார். அவர் தன்னை ஏளனம் அவமானப்படுத்த வேண்டும் என்று பாரதி சின்னப்பயல் என்று அடியினை கொடுத்தார். ஆனால் பாடலினை வைத்தே தன்னுடைய பொறுமையினால் அவரை அவருக்கு தகுந்த பாடம் புகட்டிவிட்டார் பாரதியார் அவர்கள். ஆக பொருத்தமான குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடல். குறித்து கொண்டீர்களா? நன்றி. பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து தருக. பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து நாம் பொருத்த வேண்டும். முதலில் அதனுடைய பொருள் அடிகளை பார்ப்போம். முதலில் நாம் காண்பது அடிகள். பசுமண் களத்தினீர் பெய்திரி இயற்று. பசுமண் களத்து நீர் பெய்திரி இயற்று. தத்தம் கருமமே கட்டளைக்கள் அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஒருவனின் செயல்பாடுகளை உரசி அறியும் உரைகள் இவை பொருள். அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும் சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதைப் போல். இப்போ இதில் முதல் இருப்பது பசுமண் களத்து நீர் பெய்திரி இயற்று. இந்த அடிக்கு பொருத்தமான பொருள் எதுவாக இருக்கும்? பசுமண் களத்து நீர், சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதைப் போல. அதுதான் சரியானது. ஒன்று என்று எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களாம். இரண்டாவது, தத்தம் கருமமே கட்டளைக்கள். தத்தம் கருமமே கட்டளைக்கள். தங்களினுடைய கருமம் என்றால் செயல்பாடுகள் தான் கட்டளைக்கள், உரசி அறிகின்ற உரைகள். ஆக இரண்டாவது, ஒருவனின் செயல்பாடுகளை உரசி அறியும் உரைகள். அது இரண்டாவது.
குறித்து கொண்டீர்களா? அடுத்து மூன்றாவது, அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், அவ்வளவிற்கு பெருமை உண்டாக்கும். அது 3. அவ்வளவிற்கு பெருமை உண்டாக்கும். குறித்து கொண்டீர்களா? அடுத்தது, தீரா இடுமை தருவது எது? எது தீராத இடுமை? இடுமை என்றால் துன்பம். தீராத துன்பத்தினை நமக்கு தருவது எது? ஆராயாமை, ஐயப்படுதல், குணம், குற்றம், பெருமை, சிறுமை, நாணாமை, பேணாமை. இதில் எது நமக்கு தீராத துன்பத்தை தரும்? ஆராயாமை, ஐயப்படுதல், அதுதானா? எவ்வாறு? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒருவரை பற்றி ஆராயாமல் அவரை தேர்வு செய்வதும், அவ்வாறு தேர்வு செய்த பிறகு அவரை பற்றி ஐயப்படுவதும் நமக்கு தீராத துன்பத்தை தரும். ஆக ஆராயாமை, ஐயப்படுதல் என்பதுதான் தீரா இடும்பை தருவது. ஆக அதனை குறித்து கொள்ளுங்கள். தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை, ஐயப்படுதல். குறித்து கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது சொல்லுக்கான பொருளை தொடரில் அமைத்து எழுதுக. அங்கே சொல்லும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அந்த சொற்களுக்கான பொருளை வைத்துக்கொண்டு தொடராக அமைத்து எழுத வேண்டும். சரியா? இப்போ நுணங்கிய கேள்வியர் என்றால் நுட்பமான கேள்வியறிவு உடையவர். அந்த நுட்பமான கேள்வியறி உடையவர் என்ற பொருளினை தொடரில் அமைத்து எழுத வேண்டும். அங்கே இடம் இருக்கின்றது, உங்களுடைய பாட புத்தகத்திலேயே எழுதி கொள்ளலாம். எழுதி கொள்ளலாமா? சான்றோர்கள் எழுதுங்கள். சான்றோர்கள், காற்புள்ளி, புலவர்கள், சான்றோர்கள், புலவர்கள் ஆகியோர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர்கள். சான்றோர்கள், புலவர்கள் ஆகியோர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர்கள். எழுதி கொண்டீர்களா? சான்றோர்கள், புலவர்கள் ஆகியோர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர்கள். அந்த விட்டதா? அடுத்த இரண்டாவது, பேணாமை. பேணாமை என்ற சொல்லின் பொருள் பாதுகாக்காமை. பாதுகாக்காமை. அதனை தொடரில் அமைத்து எழுத வேண்டும். எழுதலாமா? நல்லவர்களின், எழுதுங்கள். நல்லவர்களின் நட்பை பாதுகாக்காமல். நல்லவர்களின் நட்பை பாதுகாக்காமல். நல்லவர்களின் நட்பை பாதுகாக்காமல் விடுதல் தீங்காகும். நல்லவர்களின் நட்பை பாதுகாக்காமல் விடுதல் தீங்காகும். நல்லவர்களின் நட்பை பாதுகாக்காமல் விடுதல் தீங்காகும். எழுதி கொண்டீர்களா? அடுத்து மூன்றாவது, செவிச்செல்வம். செவிச்செல்வம் என்பது கேட்பதால் பெறும் அறிவு. அதனை தொடரில் அமைப்போம். மனிதர்களுக்கு
கேட்பதால் பெறும் அறிவு. மனிதர்களுக்கு கேட்பதால் பெறும் அறிவு. மனிதர்களுக்கு கேட்பதால் பெறும் அறிவு. எழுதிக் கொண்டே இருக்கலாம். மனிதர்களுக்கு கேட்பதால் பெறும் அறிவு என்பது தலை சிறந்த பண்பாகும். மனிதர்களுக்கு கேட்பதால் பெறும் அறிவு என்பது தலை சிறந்த பண்பாகும். மனிதர்களுக்கு கேட்பதால் பெறும் அறிவு என்பது தலை சிறந்த பண்பாகும். எழுதி கொண்டீர்களா? அடுத்து கடைசி இது அறநல்ல செய்யாமை. அறநல்ல செய்யாமை என்பதன் பொருள் அறம் அல்லாத செயல்களை செய்யாதிருத்தல். அதனை தொடரில் அமைப்போம். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தபோதும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தபோதும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தபோதும், எழுதி கொண்டே இருக்கலாம். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தபோதும் அறம் அல்லாத, அறம் அல்லாத அறம் அல்லாத செயல்களை ஒருவர் செய்யாதிருத்தல் நன்று. ஒருவர் செய்யாதிருத்தல் நன்று. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தபோதும் அறம் அல்லாத செயல்களை ஒருவர் செய்யாதிருத்தல் நன்று. எழுதி கொண்டீர்களா? நன்றி. கதைக்கு பொருத்தமான குறளை தேர்வு செய்து அதற்குரிய காரணத்தை எழுதுக. கதைக்கு பொருத்தமான குறள். இந்த கதைக்கு பொருத்தமான குறளினை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இப்போ முதலில் கதையினை காண்போம். மௌன விரதம் என்னும் தலைப்பில் 4 நண்பர்கள் ஒரு சொற்பொழிவை கேட்டனர். மௌன விரதம். மௌன விரதம் என்ற தலைப்பில் 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு சொற்பொழிவை கேட்கின்றார்கள். என்ன தலைப்பில்? மௌன விரதம். தாங்களும் ஒரு வாரத்துக்கு மௌன விரதம் இருப்பதாக தீர்மானம் செய்தனர். மௌன விரதம் ஆரம்பமாகிவிட்டது. அவர்களும் அந்த சொற்பொழிவை கேட்ட பிறகு சரி நாமும் ஒரு வாரத்திற்கு மௌன விரதம் இருப்போம் என்று ஒரு முடிவினை மேற்கொள்கின்றார்கள். சரி, இன்றிலிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று மௌன விரதம் ஆரம்பித்து விட்டது. கொஞ்ச நேரம் போனதும் ஒருவன் சொன்னான், எங்கள் வீட்டு அடுப்பை அணைத்து விட்டேனா தெரியவில்லையே. சிறிது நேரம் போனவுடனே ஒருவன் சொல்கின்றான், முதல் நண்பன், எங்கள் வீட்டு அடுப்பை நான் அணைத்து விட்டேனா என்று தெரியவில்லையே என்று பேசிவிட்டான். உடனே பக்கத்தில் இருக்கின்றவன் சொல்கின்றான், அடப்பாவி பேசிட்டியே என்றான். உடனே அவன் அருகில் இருந்த மற்றொரு நண்பன் சொல்கின்றான், அடப்பாவி, இப்பொழுதுதான் மௌன விரதம் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னோம், அதற்குள்ளே பேசிட்டியே அப்படின்னு சொல்கின்றான். உடனே 3வது ஆள், நீ மட்டும் என்ன, நீயும் தான் பேசிவிட்டாய் என்றான். உடனே 3வது நண்பன் சொல்கின்றான், நீ மட்டும் என்ன, நீயும் தான் பேசிட்ட. உடனே 4வது ஆள், நல்ல வேளை நான் மட்டும் பேசவில்லை. உடனே 4வது ஆள் சொல்கின்றான், நல்ல வேளை நீங்கள் 3 பேரும் பேசினீங்க, நான் மட்டும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கின்றான். இப்படியாக அவர்களினுடைய மௌன விரதம் முடிந்துவிட்டது. மௌன விரதம் இருக்கலாம் என்று முடிவு செய்கின்றார்கள்.
4 நண்பர்கள் சேர்ந்து. முதல் நண்பன் சொல்கின்றான், எங்கள் வீட்டு அடுப்பை அணைத்து விட்டேனா என்று தெரியவில்லையே என்று. உடனே பக்கத்தில் இருந்தவன் சொல்கின்றான், அடப்பாவி பேசிட்டியே அப்படின்னு. உடனே 3வது நண்பன், நீ மட்டும் என்ன, நீயும் தான் பேசிவிட்டாய் என்று சொல்கின்றான். 4வது நண்பன், நல்லவேளை நான் மட்டும் பேசவில்லை என்று சொல்கின்றான். இப்படியாக அவர்களுடைய மௌன விரதம் முடிந்துவிட்டது. இப்போ அதற்கு 3 குறள்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மறந்தும் பிறன்கேடு சுள்ளற்க சுள்ளின் அறஞ்சொல்லும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவ்வாறு நினைத்தோம் என்றால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்வதற்கு அறமானது நினைக்கும். 2வது, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யணும். பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதுதான் நன்று. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். தான் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல பேதை என்பது யாருமே இல்லை. இதில் எது சரியானது? அந்த நால்வரும் என்ன செய்கின்றார்கள்? ஒரு சொற்பொழிவை கேட்கின்றார்கள். கேட்ட பிறகு அவர்கள் 4வரும் சேர்ந்து மௌன விரதம் இருப்பதாக முடிவு செய்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் முடிவு செய்த பிறகு சிறிது நேரம் போனவுடனே அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். ஆக அவர்கள் மௌன விரதம் என்ற தலைப்பில் சொற்பொழிவை கேட்டார்கள். கேட்டதை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்ததை மற்றவர்களுக்கு கூறிவிட்டார்கள். ஆனால் தான் அவ்வாறு செயல்படவில்லை. ஆக இதற்கு பொருத்தமான குறள், ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் என்ற குறள் தான் இதற்கு பொருத்தமானது. அந்த குறளினை குறித்து கொண்டீர்களா? என்ன காரணம் என்று கேட்டால், நால்வருமே அந்த மௌன விரதம் என்ற தலைப்பில் சொற்பொழிவை கேட்டு உணர்ந்து கொண்டு 4வரும் அவர்களுக்குள்ளே விவாதம் வைத்துக்கொண்டு சரி மௌன விரதம் இருக்கலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் சொன்னபடி அவர்கள் செய்யவில்லை. அதனால்தான் அந்த குறள் அதற்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. அதற்கு கீழே திருக்குறள் பற்றிய ஒரு சில ஆராய்ச்சி செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. 1812 தான் திருக்குறள் முதலில் நூலாக அச்சிடப்பட்டது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்றது. அகரத்தில் தொடங்கும் முதல் குறள். இந்த குறள் அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் அடுத்து ஆதிபகவன் முதற்றே உலகு. இப்போ அகர முதல அ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது, முடிவது நகரத்தில் முடிகின்றது. 1330வது குறள். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் இன் நகரத்தில் முடிகின்றது. திருக்குறளில் 2 முறை வருகின்ற ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல் என்ற அதிகாரமானது திருக்குறளில் 2 முறை வருகின்றது. 71வது அதிகாரமாகவும் 110வது அதிகாரமாகவும் குறிப்பறிதல் என்று 2 முறை வருகின்றது. அதேபோன்று திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் என்பவர். திருக்குறளில் கோடி என்ற சொல்லானது 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் இருக்கின்றது. திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் என்பவர்.
திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இது திருக்குறளுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது திருக்குறளில் புத்தகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சிகளை பற்றி பார்த்தோம். படத்திற்கேற்ற குறள், பாடலினுடைய பொருளுக்கு பொருத்தமான திருக்குறள், பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து எழுதுதல், சொல்லுக்கான பொருளை தொடரில் அமைத்து எழுதுதல், கதைக்கு பொருத்தமான குறளை தேர்வு செய்தல் போன்ற பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவுரை எழுதி கொள்ளுங்கள். எவ்வித பிழையுமின்றி தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 91 மற்றும் 92 மற்றும் 93. பக்கம் எண் 91 கற்பவை கற்றபின் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 93 திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 87 எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் எண் 87 முதல் குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அந்த குறளும் பக்கம் எண் 88 செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாந்தலை. அந்த குறளும் பக்கம் எண் 89 குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இந்த 3 குறள்களும் உங்களுக்கு வீட்டுப்பாடம். குறள் எண் 1, குறள் எண் 6, குறள் எண் 10. இந்த 3 குறள்களும் வீட்டுப்பாடம். இந்த 3 குறள்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.